ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 3வது பாட்டு பார்க்க போறோம். 60,000 ஆண்டும் ஆண்டுற உருபகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் பிரிது ஒரு குறையிலை என் பின் வையகம் மருகுவது என்பது ஓர் மறுக்கம் உண்டு அரோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். 60,000 ஆண்டும் நான் ஆட்சி செய்த, இங்க தசரதனை பத்தி வருது, தசரதன் ஆட்சி செய்த 60,000 ஆண்டுகளும் மாண்டு உற கழிந்து போகும்படி உருபகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன். ஓம்புதல்னா காத்தல்னு அர்த்தம். உற்ற பகைவர்களை ஒடுக்குமாறு செய்து இவ்வுலகத்தை காத்து வந்தேன். பிரிது ஒரு குறை இலை. இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது இடை குறைந்து இலை அப்படின்னு வந்திருக்கு. எனக்கு வேறு ஒரு குறையும் இல்லை. என் பின் வையகம், எனது ஆட்சிக்கு, வையகம்னா உலகம், எனது ஆட்சிக்கு பிறகு இந்த உலகம் மருகுவது என்பதோர் நல்லாட்சியின்றி குழப்பமடைய நேரிடும் என்பது ஓர் மறுக்கம் உண்டு, மனக்கலக்கம் இருக்கிறது. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல மருகுவது அப்படின்னு வருது இல்ல, மருகுவது என்பதோர் அப்படின்னு. அந்த இடத்துல மருகுதல் அப்படின்னா சுழலுதல் இல்லாட்டி வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது குழப்பம் அடைதல் அப்படின்னு. அதே மறுக்கம் உண்டு அப்படின்னு தானே முடிக்கிறாரு. அந்த மறுக்கம் அப்படின்னா மனக்கலக்கம் அப்படின்னு பொருள். அதனால நம்ம ஏற்கனவே நம்ம 47வது பாட்டுல பார்த்திருக்கோம் மறுக்கம், மறுப்பட்ட அப்படின்னு. அதாவது கருப்பு, நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. கருப்புரு மனமும் கண்ணில் சிவப்புரு சூட்டும் காட்டி உருப்புரு படையின் தாக்கி உருபகையின்றி சீறி வெறுப்பு இல கழிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுப்பட ஆவி பேணா வாரணம் பொருந்துவாரும் அப்படின்னு பாக்குற இடத்துல அவர்கள் வீர வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த நாட்டு படலத்துல நம்ம அந்த வீரர்கள், அந்த நாட்டு கோசல நாட்டுல இருக்கக்கூடிய வீரர்கள் ஆண் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா வீர வாழ்க்கை வாழ்வார்கள். மறுப்பட ஆவி பேணா வாரணம் பொருந்துவாரும். அதுக்கு மாறாக ஒன்று நடந்தால் அவர்கள் உயிரை துச்சமாக எண்ணி உயிர் விடுவார்கள். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அஞ்சவே மாட்டார்கள் அப்படின்னு மறுப்பட அப்படின்னு அந்த இடத்துல மறுத்தல்னா மறுபக்கம், அதுல இருந்து வேறுபட்டா அப்படின்ற பொருள்ல வரும். இந்த இடத்துல மறுக்கம்னா மறுபக்கம்னு அர்த்தம் கிடையாது. இந்த மறுக்கம் மனக்கலக்கத்தை குறிக்குது. இந்த பாட்டின் மூலமாக கம்பர் என்ன சொல்ல வராரு? அதாவது தசரதன் 60,000 ஆண்டுகளும் ரொம்ப பிரமாதமா ஆட்சி செய்து அவன் பகைவர்கள் எல்லாம் மொத்தமா ஒரு நாட்டுக்கே ஒரு நாடு நாசமா போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பகைவர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தா அந்த நாடு உருப்படாது. அதனால அப்பேற்பட்ட பகையவே தசரதன் அழிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் கருத்து. இதுல 60,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடனே யாராவது ஒருத்தவங்க 60,000 ஆண்டு எல்லாம் ஆட்சி செய்ய முடியுமா? முதல்ல வாழ முடியுமா? இது ரொம்ப அபத்தத்திலயும் அபத்தமா இருக்கு. இது கம்பர் பொய் சொல்றாரு அப்படின்லாம் யோசிக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்றதுதான் திருப்பியும் சொல்றேன். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நம்ப முடியாதபடிக்கு இருந்ததுன்னா எடுத்த எடுப்புலயே கம்பர் பொய் சொல்லிட்டாரு, வால்மீகி பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நேரடியா அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது. நம்ம பேஸ்லைனா என்ன வச்சுக்கணும்னா, அவர்கள் பொய்யே சொல்ல மாட்டார்கள். அவங்க வாக்குல சரஸ்வதி இருக்கும்போது எப்படி பொய் சொல்லுவாங்க? அவங்க இலக்கண ஒரு இலக்கிய நயத்துக்காக மிகைப்படுத்தி சொல்லலாம். அதுவுமே இலக்கண மரபின் படிதான் சொல்லுவாங்களே ஒழிய பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நம்மளோட பேஸ்லைனா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம புரிதல்ல தான் தப்பு, எங்கேயோ தப்பு இருக்கு. நம்ம சரியா புரிஞ்சுக்கல, இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன்? இப்ப நம்ம ஒரு பூமி சுத்தி சூரியனை சுத்தி வட்டமிட்டு வருது. அதனால அப்படி வட்டமிட்டு வரும்போது ஒவ்வொரு நாள் பொழுதும் 1 டிகிரி திரும்புது. அதனாலதான் 360 டிகிரின்னு சொல்றோம். ஏன் 370 டிகிரி 400 டிகிரி எல்லாம் ஏன் கிடையாது? ஏன் 360 டிகிரின்னா அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நாள் பொழுத ஒரு டிகிரியா சொல்றாங்க. இது வட்டமிடும் போது வர அந்த ஒரு பகுதிய
அதை கணக்குல வச்சுதான் இது 60 நிமிஷம் 60 நொடி 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அந்த கணக்குலாம் அதனாலதான் இருக்கு. அதனால இந்த 60,000 கணக்கு அப்படிங்கிறதுக்கு இப்ப நமக்கு அதை பத்தி தெரியணும்னா நமக்கு ஜோதிட சாஸ்திரம் புரியணும், பஞ்சாங்கத்தை பத்தி படிக்க, அதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியணும். சூரிய சித்தாந்தம்னு சம்ஸ்கிருத நூல் இருக்கு, அதுல இந்த விஷயங்கள்லாம் பிரமாதமா சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இங்க 60,000ங்கிறது எதை குறிக்குதுன்னே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி ஆக்சுவலா 60,000 வருஷம் எல்லாம் கிடையாது. இதுக்கு வியாக்கியானங்கள் எல்லாமும் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்மளுடைய ஒரு சராசரி ஆளுங்கெல்லாம் ஒரு வருஷத்துல என்ன செய்து முடிப்பாங்களோ ராமர் அதை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிருவாரு. அதனால அங்க நம்ம வருஷங்கள் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் கணக்கு அப்படின்னு சொல்லி ராமர் 11,000 வருஷம் ஆட்சி செய்தார் அப்படின்னா அங்க கிட்டத்தட்ட 31, நம்ம கணக்குப்படி 31 வருஷம் அப்படின்லாம் சில வியாக்கியானங்கள் இருக்கு. அதனால இதுல இதுதான் அதுதான் நான் சொல்ல வரல. ஆனா எடுப்புலயே 60,000 ஆண்டு அப்படின்னு நம்ம மொட்டையா நமக்கு தெரிஞ்ச அறிவுல நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. இது மாண்டுர அப்படின்ற இடத்துல நம்ம மாண்டு கழிந்து போகும்படி, மாண்டு போறதுன்னா இறந்து போறது, கழிதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இன்னொன்னு மாட்சிமை பெற்று அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாண்டுனா மாட்சிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால 60,000 ஆண்டுகளும் மாட்சிமை பெற்று ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்து அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அதே மாதிரி உருப்பகை ஒடுக்கி அப்படின்னா நாட்டுக்கு தேவையான, நான் சொன்னேன்ல, அதாவது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பகையை ஒடுக்குவதுதான். அதுதான் முதலாய கடமை. அப்போ இந்த இடத்துல உருப்பகை அப்படிங்கிறது வினைத்தொகையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நேரும் பகை, அதாவது உரும் பகை, உருகின்ற பகை, ஏற்கனவே நிகழ்ந்த பகை, இந்த மாதிரி 3 காலங்கள்ல இருக்கக்கூடிய, எல்லா காலங்கள்லயும் இருக்கக்கூடிய பகையையும் அவன் ஒடுக்கினான் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அல்லது உரு அப்படிங்கிற சொல்ல நம்ம உரிச்சொல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிகுந்த பகை அப்படின்னு உரிச்சொல் தொடராகவும் அர்த்தம் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது உரிச்சொல்ங்கிறது ஒரு பொருள் பல சொற்களாகவும் பல சொற்கள் ஒரே பொருள்லையும் இந்த மாதிரி வர்றது உரிச்சொல். சால பேசினான், உருபுகழ், தவ உயர்ந்தன, நனி தின்றான், இந்த இடத்துல எல்லாமே மிகுதியை குறிக்கும். நான் நன்னூல் 100 ரூபாய் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன். சால, உரு, தவ, நனி, கூர், கழி, மிகல், இது எல்லாமே மிகையை குறிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு சொல்லும் இருக்கு. இப்ப கடிமனை அப்படின்னு சொல்ற இடத்துல கடிங்கிறது காவலையும், கடிவாள் அப்படின்னு சொல்ற இடத்துல கடிங்கிறது கூர்மையையும், கடிமிளகு அப்படின்னு சொல்ற இடத்துல கடிங்கிறது கரிப்பையும், கடிமலர் அப்படின்னு சொல்ற இடத்துல சிறப்பையும் குறிக்கும். அதனால ஒரே சொல் தான் கடிங்கிறது, ஆனா வேற வேற பொருள்ல வருது. இந்த சால, உரு, தவ, நனி, கூர், கழி, மிகல்ங்கிறது வேற வேற சொற்கள், உரிச்சொற்கள், ஆனா அது மிகையை குறிக்குது இல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல உருங்கிறது மிகையை அப்படின்னு அர்த்தம் பண்ணா மிகுந்த பகையை அவன் ஒடுக்கினான் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதே மாதிரி உண்டு அரோ அப்படின்னு முடிகிற இடத்துல அரோ அப்படிங்கிறது அசைச்சொல். அது பொருள் கிடையாது. இப்போ சில இடங்கள்ல அசை சொற்களுக்கும் பொருள் இருக்கும், ஆனா பொதுவாக பொருள் இல்லாம வரும். அது ஓசை நயத்துக்காக வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த மாதிரிதான் இங்கேயும். இன்னொன்னு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, பிரிது ஓர் குறையிலை, பிரிது ஒரு குறையிலை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அவர் நான் பிரமாதமா 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தேன், எனக்கு உலகை காத்து வந்தேன், பிரிது ஒரு குறை இல்லை அப்படின்னா ஒரே ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன குறை? எனக்கு புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, என் பின் வையகம் மருகுவது என்பது ஓர் மறுக்கம் உண்டு அரோ அப்படின்னு. எனக்கு பின்னாடி இந்த உலகத்தை காப்பதற்கு, நல்லாட்சி புரிவதற்கு ஒருவன் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் தானே ஒழிய எனக்கு ஒரு மகன் இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்படல. அதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம இப்ப எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நம்ம நினைக்கிறது நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம நினைக்கிறோம். ஒண்ணு நம்மளோட காலத்துக்கு அப்புறம் நம்ம வயசான காலத்துல நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்ற சுயநல புத்தி நமக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம சம்பாதிச்ச காசு, பணம், பங்களா, காரு, இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனுபவிப்போம், நமக்கு அப்புறம் நம்ம சந்ததியினர்கள் அனுபவிக்கட்டும், அவர்களுக்காக நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்காக நம்ம குழந்தை பெற்றுப்போம். இப்படிதான் நம்ம சிற்றறிவு இருக்கு. இல்லாட்டி என்ன ஆகும், நமக்கு குழந்தைய பிறக்கலன்னா என்ன ஆகும், நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை எதுக்கு, இத்தனையும் சம்பாதிச்சு வச்சு எவனுக்கோ கொடுக்கறதுக்கா அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைல்ல. ஆனா
தசரதன் என்ன நினைக்கிறான், நமக்கு அப்புறம் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு தான் நினைக்கிறான். அதுக்காக அவன் ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறான். அப்ப அங்க பொது நன்மை, உலக நன்மை தான் அவனுக்கு பெருசாப்படுது. இப்ப அதே மாதிரி நம்ம அப்ப அதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது உலக நன்மைக்காக நினைக்கணும். இப்போ அந்த காலத்திலேயே என்ன சொல்லுவாங்க, இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்யாணம்ங்கிறது நமக்காக பண்ணிக்கிறது இல்ல, சமூகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அது. இப்ப நம்ம பிள்ளை நம்ம வேணும், பொண்ணு வேணும்னு நம்ம நினைக்கிறது எதுக்காக நினைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன தொண்டு செய்தார்கள், சமூகத்துக்காக என்ன நன்மை செய்தார்கள், அதையே நானும் செய்து நம்ம குலம் இன்னும் மேம்பட நம்ம புதல்வர்கள் அதையே தொடர்ந்து செய்யணும், உலகத்துக்கு சேவை செய்யணும். அதுக்கு நமக்கு ஒரு குழந்தை வேணும். நம்மளோட பாரம்பரியம் என்ன, நம்ம குலப்பெருமை என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்று அவர்கள் மேற்கொண்டு அதை அடுத்த நிலைமைக்கு, அடுத்தடுத்த தடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வல்லமையை நான் கூட இருந்தே வளர்க்கணும். வேற யாரோ சொல்லி செய்ய முடியாது. அது என்னைய பார்த்தே அவன் வளரணும். அதனால நான் செய்யற நல்ல விஷயங்கள்லாம் அவனும் செய்வான். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குழந்தைய நம்ம வேணும்னு நினைக்கணும். இந்த மற்ற காரணங்களுக்காக இல்ல. அதனால இந்த இடத்துல தசரதன் அப்படிதான் நினைக்கிறான். அதை ஒண்ணு சொல்றாரு. இன்னொரு விஷயம், நான் இந்த ஒருக்கும் ஓர் அப்படிங்கிற சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது உயிரெழுத்துக்கள்ல இருந்து தொடங்கினா ஒரு சொல், உயிரெழுத்துக்கள்ல தொடங்கினா ஓர் அப்படின்ற சொல் தான் சொல்லணும் முன்னாடி. அதாவது ஓர் உயிர், ஓர் உடம்பு அப்படின்னு தான் வரணும், ஓர் ஊர் அப்படின்னு. ஆனா ஒரு அப்படின்னா இந்த பாட்டிலேயே நம்ம பிரிது ஒரு குறையிலை அப்படின்னு தானே பார்த்தோம். அப்போ ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சா அதுல அப்படி இருக்கக்கூடிய சொற்களுக்கு தான் ஒருன்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல மருகுவது என்பது ஓர் மருக்கம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு மருக்கம்னு தானே வரணும். ஏன்னா மேலதான் மேங்கிற எழுத்துல இருந்து தானே அந்த சொல்ல ஆரம்பிக்குது, மருக்கம்ங்கிற சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம இங்கிலீஷ்ல ஏக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்ல ஏக்கும் ஆனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஆனுங்கிறது ஒரு அவல் சவுண்ட வச்சு தானே நம்ம சொல்றோம். அதேதான் இங்கேயும் உயிர் எழுத்துன்னா ஓர் தான் வரணும். அப்ப இங்க ஒவ்வொரு மருக்கம் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப அது வழுவு தானே அப்படின்னா வழுவு அமைதி சொல்லலாம். இதுக்கு என்னன்னா, அந்த ஒரு மனக்கலக்கத்தின் ஒரு தன்மையை விவரிக்கிறதுக்காக, அது எவ்வளவு ஒரு மனம் கலங்கி இருக்காரு தசரதன் அப்படின்றது தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஓர் மருக்கம் அப்படின்னு வருது. இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த வழு கம்பர்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காரு, அதனால நம்மளும் இஷ்டத்துக்கு ஒருக்கும் ஓருக்கும் இஷ்டத்துக்கு நம்ம சொல்லலாம்னா அப்படி கிடையாது. அது எல்லாத்துக்குமே வழு அமைதி சொல்லக்கூடிய விதத்துல அவங்க அதனாலதான் சொல்றேன், இலக்கண மரபு மாறாம அவங்க இலக்கியத்துக்கு நயன் சேர்ப்பார்கள். அதனால அவர் சொன்னாருங்கிறதுனால நம்மளும் ஓர்னு இஷ்டத்துக்கு நம்ம போட முடியாது. நான் இப்ப இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. 60,000 ஆண்டும் மாண்டுற உருபகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன், பிரிது ஒரு குறையிலை, என்பின் வையகம் மருகுவது என்பதோர் மருக்கம் உண்டு அரோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.